ராதா ரவி மரியாதைக்குரியவர் விஷால். தெலுங்கு நடிகர் சங்க தேர்தலில் பொது செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட ராதா ரவியும் விஷாலும் கடுமையா மோதிக்கிட்டாங்க. ஒருத்தவங்க கடுமையான விமர்சனம் செஞ்சாங்க. ராதா ரவி சங்கத்துல கோடிக்கணக்கில் ஊழல் செஞ்சுட்டாருன்னு விஷால் குற்றம் சாட்டினாரு. விஷால் தெலுங்கர், அவருக்கு நடிக்கவே தெரியாதுன்னு ராதா ரவி குற்றம் சாட்டினாரு. இப்படி எதிரும் புதிருமா இருந்தவங்க வருகிற 20ஆம் தேதி வெளிவர உள்ள மருது படத்துல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அவரோட நடிச்சது பத்தி விஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயக்குனர் முத்தையா என்கிட்ட கதை சொன்ன போது அந்த பாத்திரத்துக்கு ராதா ரவி அண்ணன் நடிச்சா நல்லா இருக்கும், உங்களுக்கு எப்படின்னு தயங்கினபடி கேட்டாரு. இதை ஏன் கேட்க தயக்கம், யார் தேவையோ அவங்கள நடிக்க வைங்க, தயங்காதீங்க, நடிக்கட்டுமேனு சொன்னேன். இது வரைக்கும் நாங்க இணைஞ்சு நடிச்சதில்ல, நடிக்கட்டுமேனு சொன்னேன். நடிகர் சங்க தேர்தல் பிரச்சனையில அவர் எதிர்த்தரப்புல நின்னாருன்னு பகைமை பாராட்டுறதும் அவர் முகத்துல விழிக்கவே மாட்டேன்றதும் முட்டாள்தனம்னு சொன்னேன். நடிகர் சங்க தேர்தலில் அவர் ஒரு கோணத்துல நின்னாரு, நான் இன்னொரு கோணத்துல நின்னேன், அவ்வளவுதான். அவர் என்னோட படத்துல நடிக்கிறது பத்தி படக்குழுவுக்கு மட்டும் இல்ல, வேடிக்கை பார்க்க வந்த மக்களுக்கும் கூட எதிர்பார்ப்பு பரபரப்பு இருந்தது. நாளைக்கு வராரு, இன்னைக்கு வராரு, என்ன நடக்க போதோன்னு எதிரிகளை போல விறுவிறுப்பு காட்டுனாங்க. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் பாக்குறது மாதிரி பார்த்தாங்க. ராதா ரவி அண்ணன் வந்தாரு, நடிச்சாரு. அவர் சிறந்த அனுபவம் உள்ள நடிகர். சங்கம் வேற, நடிப்பு வேற. சங்கம் வேற, தொழில் வேற, ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. ராதா ரவி அண்ணன் வந்தாரு, என்னை கட்டி பிடிச்சாரு. இப்போ நிறைய தொடர்ச்சியா படங்கள் நடிக்கிறேன், வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நடிகர் சங்கத்துக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுப்பா, செய்யறேன்னு சொன்னாரு. அவர் ஒரு மூத்த நடிகர், அவர் மரியாதைக்குரியவர்ன்றத நான் என்னைக்குமே மறந்ததில்லைன்னு சொல்றாரு விஷால்.